லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அண்ணியும் வந்துட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பாவோட கல்லறையை சீரமைக்கணும், அதுக்காக பணம் கொடுன்னு சொல்லி கேட்க அவங்களும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி கொடுன்னு சொல்ல அவங்களும் அதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பணக்காரோ இது எல்லாமே கேட்டுட்டு இருப்பாரா, அதனால அவங்களை கூப்பிட்டு தன்னுடைய கார்டை கொடுத்து அவங்க கேட்ட பணத்தை எடுத்துக்க சொல்லுன்னு சொல்ல அவங்களும் வந்து ரொம்ப தயங்கியபடியே அதை வாங்கி தன்னுடைய அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, உன்னுடைய புது ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்க கூடிய அவங்களோட அண்ணனும் சரி லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு பஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில போயிடுறாங்க. அங்க பார்த்தா கார்ல அவங்களுடைய பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா 50,000 மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னுடைய அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாமா, அதுக்கு மேல கேட்டோன்னு வச்சுக்கோமே அவ மொத்தத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவா. இப்ப என்ன அடுத்து ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பணத்தை வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்மளோட ஹீரோயினும் அப்புறம் அந்த பணக்காரர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. 50,000 பணம் அப்படின்றது ரொம்பவுமே ஓவர், எப்படியாவது நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல அவரும் அதை பத்தி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்களோட பொண்ணு வராளா. அப்ப இங்கே பாருங்க 100 வருஷம் பழமையான இஞ்சி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களும் என்னது 100 வருஷம் பழமையானதா, அப்படின்னா இது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குமே அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா 100 வருஷம் பழமையானது என்னுடைய ஓனருக்கு கிடைச்சிச்சு, இது அதே மாதிரி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் அப்படின்னு சொல்ல, இப்ப அதை எடுத்துட்டு சரி இதை வச்சு நான் உங்களுக்கு சூப் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு எப்பதான் நீங்க உண்மையை சொல்ல போறீங்கப்பா, 100 வருஷம் பழமையான இஞ்சியை வச்சு சூப் செய்ய போறாங்களாம் அப்படின்னு சொல்ல, அவரோ விடுமா பணம் தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு போன் வருது, கிராமத்துல இருக்கக்கூடிய உங்க பேரண்ட்ஸோட கலரை ஃபுல்லாமே சதஞ்சு கிடக்குதுன்னு சொல்ல அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு கிளம்ப அந்த பொண்ணும் என் ஓனரோட கார் வந்து என்கிட்ட தான் இருக்கு, அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு, அதனால அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப இப்ப பணக்காரும் நானும் வரேன்றாரு. வேணா நீங்க இங்கேயே இருங்க, நான் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பொண்ணு கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. கிராமத்துக்கு போய் இறங்குற உன்னையுமே 2 பேர் கூட்டிட்டு இருப்பாங்களா, அதுல இருக்கக்கூடிய சகதி அந்த பொண்ணோட ட்ரெஸ் மேல பட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தவங்களோ சாரிப்பா தெரியாம பண்ணிட்டோம், பக்கத்துல தான் தண்ணி இருக்கு, வாப்பா உன்னுடைய ட்ரெஸ் நானே கிளீன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தன்னுடைய அம்மாவை பாக்குறா. அவங்களோ இது பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், அம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட அந்த அம்மாவோட ஹஸ்பண்டோ உன் பேரண்ட்ஸோட கலரை ஃபுல்லாமே செதஞ்சு போய் கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அதுக்காக தானே நேற்று வந்து பணம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, நல்லா நீ அவங்க கிட்டயே பணத்தை கொடுத்த அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நேரா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போனா அங்க அண்ணியும் 4-5 லேடிஸோட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. கையில இருக்கக்கூடிய ஒரு வலையில காமிச்சிட்டு இங்க பாத்தீங்களா இதோட ரேட் வந்து 10,000 ரூபாய், இது என்னுடைய பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோயினுக்கும் இதை பார்த்தனையுமே ரொம்ப கோவம் வந்துருது. வேகமா போய் அங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் பேரண்ட்ஸோட கலரையே சீரமைக்க போறேன்னு சொல்லி தானே காசு வாங்கிட்டு வந்தீங்க, ஆனா இங்க நடக்கிறதோ வேற, ஏற்கனவே ஒரு 10,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க, மொத்தம் 60,000 ரூபாய், ஒண்ணு வேலையை ஆரம்பிங்க இல்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அண்ணியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் பார்க்காம என்கிட்டயே ஏத்து பேசிட்டு இருக்கீங்க, பணத்தை திருப்பி கேட்டுட்டு இருக்க, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா என்ன, இன்னமும் உன் பணத்தை வாங்கி தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோமா, எங்களுக்குலாம் பணம்ல ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு ஒன்று தெரியுமா என்னுடைய பொண்ணுக்கு சிட்டில ஒரு நல்ல வேலை கிடைச்சது, லீ குரூப்போட ஒரு கம்பெனில கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லாயருக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, அதனால பணம்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க, அவ பிறக்கும் போதே அதிர்ஷ்டக்காரி, ஓ பொண்ணு மாதிரியா அவ வந்து உயிரோட இருக்கால செத்துட்டாலே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அம்மாக்கும் இப்ப ரொம்ப கோவம் வந்துருது. இப்ப தன்னுடைய அண்ணியை வந்து கை நீட்டி அடிச்சிட, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கை நீட்டி அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் விட என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு லேடிஸ் இங்க இருக்கும் போது கை நீட்டி உன்னுடைய தங்கச்சி என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு இவளை இழுத்துட்டு வாங்க, அங்க வச்சு இவளுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து அவளை இழுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ட்ரெஸ் கிளீன் பண்றதுக்காக ஆத்துக்கு வந்த அந்த பொண்ணுக்கும் அந்த இடத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரியான ஞாபகங்கள் எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த லேடியோ என்னமா பண்ணிட்டு இருக்க, இன்னமும் இங்க உன்னுடைய அம்மாவை வந்து அவளும் ஷாக் ஆகி அந்த பழைய கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயினும் வந்து நான் என்ன தப்பு பண்ண என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களோட அண்ணியும் என் முன்னாடி முட்டி போடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நான் போட முடியாதுன்னு சொல்ல இப்ப அவங்க கண்ணத்திலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பொண்ணு நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டா, அதை பத்தி பேசினதுக்காக என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல வந்து ஒரு தாயத்து மாதிரி காட்டியிருப்பாங்களா, அதை பிடுங்கி கீழே போட்டுட்டு அதுவோ உடஞ்சு போயிடும். இப்ப அதை பார்த்துட்டு அந்த அம்மாவோ அழுதுட்டு இருக்காங்க. இதை வச்சுதானே என்னுடைய பொண்ணு நான் கண்டுபிடிப்பேன், இதையே உடச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்களோட பொண்ணு வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்த, கரெக்டா அவ பாக்குற டயத்துக்கு அவங்களும் அந்த தாயத்தை எடுத்து அவங்களோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, நீ எதுக்கு ஊடால வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ வந்து இது என்னுடைய இவங்களை அடிச்சா நான் நிச்சயமா கேட்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க, உன்கிட்ட எல்லாம் பதில் பேசுறதுக்கு என்னுடைய பொண்ணு வருவா பாரு அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்களோட அன்னை பொண்ணு வந்துடுறா. பணக்காரோட பொண்ணை பார்த்துட்டு இங்க பாத்தீங்களா இவ பண்ணிருக்கக்கூடிய ட்ரெஸ் எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்டு இவ வந்து நம்மளையே வந்து ஏத்து பேசிட்டு இருக்காளா, உனக்கு தெரியுமா நான் லீ குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாயரை கல்யாணமா பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிறகு எங்களோட ரேஞ்சே மாறிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி சாத்தியமாகும், நீ சொல்லக்கூடிய அந்த லாயர் பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல, அப்படின்னா எங்கேயாவது ஒரு மூலையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவன் எப்படி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, அவங்க கொடுக்குற சம்பளம் தனி, அது போக அவரோட டேலண்ட்
கிளையண்ட்டை வச்சு தனியா சம்பாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லு, கண்டிப்பா இதுக்கு அவனுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா தண்டனை கொடுக்கறதுக்கு நீ என்னமோ லீ குரூப்போட ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்க, இரு என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த லாயருக்கு ஃபோன் பண்றா. அவனும் வந்து நான் பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்ல, அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா அந்த பணக்காரரோட பொண்ணை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகி நின்னுறான். அவனோட ஃபியான்சியோ, சொல்லுங்க உங்களோட தகுதி என்ன அப்படின்றத இவகிட்ட சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கோவம் வந்து அவ கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடா. வாயை முட்டிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்ல, அந்த பணக்காரரோட பொண்ணும் வாங்குற சம்பளம் தனி, அது போக பிராடுத்தனம் வேற பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் சொல்ல, அவனும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவளை அதை எதையுமே கண்டுக்காம தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போயிடுறா. இந்த பக்கம் தன்னுடைய ஃபியான்சியை பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் பண்ணக்கூடிய ஃப்ராடுத்தனம் எல்லாத்தையும் பப்ளிக்கா சொல்லிக்கிட்டு இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறைய விட்டுட்டு, நிச்சயமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்களா. அந்த பொண்ணோட ட்ரெஸ்லயோ வந்து ரத்தக்கரையா இருக்குமா, என்னமா இது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அப்பயே வயிறு வலியா இருந்துச்சுமா, இது பீரியட்ஸா இருக்கும் போல அப்படின்னு சொல்ல, சரி நீ போய் குளிச்சுட்டு வா, உன்னுடைய ட்ரெஸ் வந்து நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, இந்த வெளியில நீங்க பார்க்க வேணா, கொடுங்க நான் துவைக்கிறேன்னு சொல்ல, இல்லம்மா பொண்ணுங்க இந்த மாதிரி துணியெல்லாம் துவைக்க கூடாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கோ தன்னுடைய அம்மா கூட எப்படி தானே பாத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருது. இப்போ அந்த பொண்ணு தூங்க போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாட் பேக் ரெடி பண்ணி கொண்டு வந்து, இதை வச்சுக்கோ இப்போ உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல, அந்த பொண்ணு இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கா. உடஞ்சு போன அவங்களோட அந்த ஆயத்துல இருக்கக்கூடிய கல்லை வந்து ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரரோட பொண்ணும் நேரா அவர்கிட்ட போய், எப்பதாப்பா உண்மையை சொல்ல போறீங்க, அவங்க பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, எவ்வளவு வித்துட்டு அவமானப்பட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவரு அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா பண்றாரு. கிராமத்துல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து கம்பெனி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்றாரு. அதுக்காக வந்து அவங்களோட வீட்டை பெரிய விலைக்கு கேட்க, அவங்களும் சந்தோஷமா அந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்த வந்து பெரிய ஆள் ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டாரு, அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வேற கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு டின்னர் வீட்டுல நம்ம செய்ய வேணாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், அப்புறம் நம்மளோட பொண்ணையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் எதுவும் தெரியாத மாதிரி ஓகேமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப சாப்பிடறதுக்காக ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அவரும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாரா. அந்த டயத்துல அந்த இடத்துல வந்து உட்கார்றான். ஆஹா என்னுடைய பழைய பொண்டாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி வந்து அப்ப பார்த்தேனோ அதே மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்ல, காசு பணத்துல இப்ப எனக்கு எந்த விதமான குறையும் இல்ல, அதனால நீ பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் அதனால என்ன, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வம்பு பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளுடைய பணக்காரர் வந்துடுறாரு. உடனே அவனும் வந்து, இதுதான் உன்னுடைய ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால என்னவா, இவன் சாதாரண ஏசி ரிப்பேர் பார்க்கக்கூடியவன், ஆனா நானும் ஒரு பெரிய பணக்காரன், இவன் என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்ல, அந்த பணக்காரரும் நான் வந்து ஏரியா இருக்கலாம், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அனாதையா விட்டுட்டு போனவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அவனை தன்னுடைய பழைய ஒய்ஃபை பார்த்துட்டு, இங்க பாரு நான் கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இவனை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். புதுசா வந்திருக்க நம்ம ஹீரோயினோட பழைய ஹஸ்பண்ட் யாரு, அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.